சுதந்திர போராட்ட மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரது வரலாறை குழந்தைகளின் பாட புத்தகத்தில் வைத்தால் அதை படிக்கும்போது குழந்தைகளுக்கு ஜாதிகளற்ற சமத்துவ வாழ்க்கை பற்றி புரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை எதிர்த்து போர் செய்த மாவீரன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலகட்டத்தில்தான் மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், வெள்ளையத்தேவன், தானாதிபதி பிள்ளை போன்ற மாவீரர்கள் அவருடன் இருந்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது கோட்டையை இழந்து விட்டார். அப்படி இழந்த பொழுது அவருடன் வீர தளபதியாக செயல்பட்டவர்கள் வெள்ளையத்தேவனும் தானாதிபதி பிள்ளையும். அப்படி போர் நடந்து கொண்டு இருக்கும்போது வெள்ளையத்தேவன் வீர மரணம் அடைந்தார். அப்போது அங்கிருந்து தப்பிச் சென்ற வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறை, தானாதிபதி பிள்ளை மூவருமே மருது பாண்டியர்களின் உதவியை நாடினார்கள். அப்படி மருது பாண்டியர்களின் உதவியை நாடிய பொழுது அவர்கள் சிவகங்கை சீமையிலே வேலு நாச்சியார் அவரின் ஆட்சி காலத்தில் அங்கு இருந்தார்கள். அப்போது இதை அறிந்து கொண்ட வெள்ளையர்கள் அங்கும் சென்று போர் செய்தார்கள். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமளவு மருது பாண்டியர்களிடமே இருந்தது. இருந்தும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களிடம் சிக்கி தூக்கிலிடப்பட்டார். அப்படி தூக்கிலிடும் பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை, இங்கு இருக்கும் அனைத்து நயவஞ்சகர்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள்தான், இருந்தும் அவர்கள் வெள்ளையனிற்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். நான் அவர் தூக்கிலிட்டு சாவதை கேவலமாக நினைத்தார். நான் போரிலே எனது நண்பன், எனது படை தளபதி வெள்ளையத்தேவனுடன் இறந்திருந்தால் கூட வீர மரணமாக ஆயிருக்கும். ஆனால் இன்று நான் தூக்கிலிடப்பட்டு கேவலமான மரணத்தை அடைகிறேன் என்று தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு அவராகவே கழுத்தில் மாட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கினார். வீர மரணம் அடைந்தார். அப்பேற்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்வில் வெள்ளையத்தேவனின் பங்கு பெரும்பங்கு, மருது பாண்டியர்களின் பங்கு பெரும்பங்கு, அதே போன்று தானாதிபதி பிள்ளையின் வீர சாகசங்கள் ஏராளம். அவரை காப்பதற்காக தன் உயிரை கொடுக்க துணிந்த மாவீரர்கள் இவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைத்த கனவு நனவானது 1947 தான். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் குடும்பத்தையே இழந்தார். தனது அன்பு தம்பி ஊமைத்துறையை விட்டு நான் தூக்கில் தொங்கப் போகிறேனே என்ற கவலையுடன் இறுதியாக கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டினார். இப்படி பல சமூகங்களை இணைத்து வெள்ளையனை எதிர்த்த அந்த வீர போர், தீர சாகசங்களை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும். அதே போன்றுதான் முத்துவடுகநாதரும் இவரை காப்பதற்காக பெரும் பங்காற்றினார். ஆனால் வெள்ளையர்கள் அவரை சூழ்ச்சி செய்து கொலை செய்து விட்டார்கள். போர் நிறுத்தம் என்று கூறியவுடன் தனது படையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முத்துவடுகநாதர் பாதுகாப்பு இல்லாமல் வெளியே வந்தார். இதை அறிந்து கொண்ட வெள்ளையர்கள் ஒரு படையை தானாதிபதி பிள்ளையை தாக்குவதற்கு அனுப்பினார்கள். மற்றொரு படையை முத்துவடுகநாதரை கொலை செய்ய அனுப்பினார்கள். வெளியில் வந்த முத்துவடுகநாதர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். உடனடியாக சிவகங்கை சீமையை கைப்பற்றிய வெள்ளையர்கள் மருது பாண்டியர்களின் உதவியோடு வேலு நாச்சியார் காட்டிற்குள் தஞ்சமடைந்தார். சில ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் சிவகங்கையை பிடித்தார்கள். ஆனால் இந்த இடைவேளையில்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இப்படி வீர வரலாற்றை குழந்தைகளின் மனதில் விதைத்தால் ஜாதி சமதர்மமான ஒரு சமமான சூழ்நிலை அவர்கள் மனதில் விதைக்கப்படும். வீரங்கள் விதைக்கப்படும். வருங்கால இளைஞர்கள் வீரமான இளைஞர்களாக இந்த நாட்டிற்கு கிடைப்பார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசின் கடமை. பாட புத்தகத்தில் வர வேண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு. இன்றும் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு முயலை நாய் துரத்தி கொண்டு செல்கிறது. அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை தொட்டவுடன் முயல் வீரத்துடன் திரும்பி பார்க்கிறது. நாய்
ஓடுகிறது, முயல் நாயை துரத்துகிறது. அந்த அளவிற்கு வீரம் விளைந்த மண் பாஞ்சாலங்குறிச்சி மண். இன்றும் அங்கு அவர் இருந்த இடங்கள் நினைவு சின்னங்களாக உள்ளன. அதை இன்றைய தலைமுறையினர் சென்று பார்க்க வேண்டும். ஜெய் ஹிந்த்.